நக்கீர் இருப்போம்பையா முதல்ல துவையல் நக்கி பாருங்கள், நல்லா தான் இருக்குது. மத்தி வேணாம் புளிப்பு தெரிஞ்சு, இப்போ இந்த புளிப்பு தெரியலையே, இப்போ நக்கி அரைப்ப நம்ம வலது பக்கம் வந்து ரோட்டை பசஞ்சு இப்படி சாப்பிட ஆரம்பிச்சோம். நல்லா இருக்குது. உருண்டை இன்னும் கொஞ்சம் வேவலாம் எனக்கு. நேரத்தில் அன்னைக்கெல்லாம் காடாக இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு மாதிரி இதாக இருக்குது. நீ சாப்பிட்டீங்களோ? ஆமாம், சாப்பிட்டா இருந்த மாதிரி. அப்புறம் நான் ரிசல்ட் நான் தான் எல்லாம் எழுதுகிட்ட இதாக மகத்தை காட்டி கொடுக்கும்ல என்ன. அப்போ அப்படியே இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா அப்படி நீ காலையில் நல்லா இருக்கும். நாளைக்கு செட் ஆகி இருக்குங்களா? அவரையே தான் சொல்கிறாரு. சூப்பரோ சூப்பர். நம்ம எனக்கு எப்போ வந்தாலும் லேட்டாக வந்து அல்வாவோட தான் வரணுன்னு. ஏங்க இங்கே லேட்டாக வந்து அல்வாவோட தான் வரணும். எனக்கு எப்போ பார்த்தாலும் இதே குழம்பு தான் வேணும். ரொம்ப பிடிச்சிட்டு நல்லா இருக்குமா? நான் ஒரு சும்மாட்டு சொன்னேன், எங்கே சாப்பிட்டாயாவும் கடலை குழம்பு வையின்னு சொன்னேன். இந்த கடலை குழம்புக்கு அந்த வினயம் நீ தான் வச்சுருக்க, நீ மறந்துட்ட. கடலை குழம்பு சாப்பிட்டேன். அதே மாதிரி இன்னொரு கதை சொல்லிட்டா, அங்கே இருக்கு சாப்பிட்டோமோ அந்த சட்னி வந்து அந்த கடலை சட்னி எப்படி தெரியுமா? இங்கே வச்சு தான் நிறைய தடவை வச்சுருக்கேன். அந்த சட்னி தெரியுமா? என்ன சட்னி? நிலக்கடலை சட்னி சாப்பிட்டா எவ்வா தேவர்களுக்கு கிடச்சிருக்காது நிலக்கடலை சட்னி. அதே மாதிரி இந்த சிக்கன் வந்து சிக்கனை நிலக்கடலை அடித்து ஊற்றி அப்போ நிலக்கடலை கிடையாது. சிவன் பார்க்கலாம் சாப்பிட்றது கிடையாது. சிவனும் சாப்பிடல, நம்ம சாப்பிட்றோம்பா. அதான் சொன்னான், இந்த மாதிரி சொல்லுவோம், சிவனும் பார்வதி கிடைக்காது உண்மை தான். ஒன்றும் கிடைக்கவே இல்லை, நம்ம தான் சாப்பிட்றோம். அப்படியான் டேஸ்ட். கடையில் ஒரு கல் அவர் வந்துட்டார். அவர் அண்ணன் நம்ம ரேஷன் அரிசியில் இது வரைக்கும் கல் அது இல்லை, அது இல்லை நடக்குது. அப்போ வருங்காலங்களில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு சாப்பிடுவோம். அசால்ட்டாக சாப்பிடணும், ரொம்ப பதட்டப்படக்கூடாது. அது நம்ம எப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிய, ரொம்ப ஜாலியாக சாப்பிட்டுருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும். பதட்டப்பட்டா லேட்டாக ஒரு இதில் வந்து சரி. அம்மா நீங்கள் வர வரைக்கும் நான் பரோட்டா வச்சுக்கிட்டு போவேன், சால்னா வச்சுட்டு போ, கட்சி ஆகிட்டு நானும் செய்ய சால்னா வச்சுட்டு போ. வந்தாச்சு. அதேடு போட்டு கத்திக்கிட்டு அப்படி உள்ள கொண்டு போட்டு உங்க அம்மா என்ன அம்மா போய் எடுத்துன்னு போடு, உள்ள கொண்டு போட்டு உள்ள கொண்டு போ, உள்ள கொண்டு போனேன்.
இது இலை போட்டு சாப்பிட்றலாம், இது தட்டில் சாப்பிட்றலாம், அதான் பீஸ் போலேன்னு தெரியல. ஆனால் சைக்கோவில் நல்லா வீஸ் போட்டாலும் வீடியோவில் நல்லா வீஸ் போகுது, நம்ம தான் வீடியோ போடல. சைக்கோக்கு தான் விளையாட்டு தானே, காமெடியாக பண்ணலாம்ல. யாருன்னா சாப்பிடலாம், மனுஷா அது ஒரு சூழல். யாருன்னா மனுஷன் சாப்பிடலாம். வந்தாச்சு வந்தாச்சு, சார் வந்தாச்சு. அப்படி நாங்கள் இதை நீங்கள் நாங்கள் இதை பப்படம் என்று சொல்லுவோம். நீங்கள் ஏதோ சொல்லி எங்கள் நாட்டில் இதை பப்படம் என்று சொல்லுவோம். உங்கள் நாட்டில் இது வடகம் என்று சொல்லுங்கள். படு தமிழ்நாட்டில் அப்படம் என்று சொல்லப்படுறது, இலங்கையிலே நாங்கள் பப்படம் என்று சொல்லுவோம். உங்கள் தமிழகத்திலிருந்து எங்களுடைய நாட்டுக்கு அது வருகிறது டாட்ஸ் அப்பளம். அதை நாங்கள் பப்படம் என்று தான் சொல்லுவோம். தமிழ் ஏதாவது கிடைச்சதோ? தமிழ் ஏதாவது கிடைச்சதா? அது எடுத்துக்கலாமோ? நான் அந்த வீடியோ பார்த்தேன். இலங்கை தமிழர் மாதிரில அதையோட ரொம்ப லோக்கலாக பேசுகிற மாதிரி இருக்கு. இலங்கை தமிழ் செந்தமிழ் நாடுன்னு பதில மாதிரி அவங்க சுத்தமான தமிழ் இருக்கு. அதுலேயும் ஒரு லோக்கல் தமிழ் வருது. ஒரு சேனல் வந்துச்சு, இந்த வேடன் படத்தோட இது தான். வேடன் படத்தோட இது நமக்கே முடியாத அளவுக்கு வருது தமிழ். இலங்கை தமிழ் இருக்காங்க. வேடன் படமா? வேடன் ஒருத்தன் அவன் பேர் வேடன் படமாக எடுத்தாங்க. வேடனுங்கிறது கேட்டதானே. எவ்வளோ படித்தோம் தமிழை. கொங்கு தமிழ் படித்தோம், தமிழ் படித்தோம், கருந்தமிழ் அப்படி இல்லை, அதை அப்படி சொல்லுவாங்க.
உண்மையான தமிழோட இது இலங்கை யாழ்ப்பாணம். 10 நிமிஷம் ஓடிட்டு தமிழ் பிடிக்குது, அதையும் நம்ம படிக்கலாம். சரி பாரியல் அப்படின்னு எல்லா வார்த்தைகள் பேசும்போது கரெக்டாக வந்துடும், நல்லா பேசுகிற மாதிரி இருக்குது. இதில் வந்து நம்ம பேசுகிறது தமிழ் தான். ஏதோ ஈரோடா விழுப்புரம் ஈரோடு இவங்க வந்து அவங்க ஒரு இடத்துல இருக்கும்போது நீங்கள் கேட்டு பார்க்கணும், அவங்க பேசுகிற தமிழே இல்லைப்பா. நான் பார்த்து இதாகிட்டோம். தமிழ் தான், தமிழ் இல்லை. ஈரோடு இந்த ஆளுக்கு வந்து வெட்டூர்வாங்களா ஒன்றுமே விளங்காது. அப்போ ஒரு ஆள் சொன்னார் சேலம் இதுதான் தமிழ்நாட்டுக்கு எடுத்து ஒரு ஏன் விட்டுறீங்க, அதை சொல்லக்கூடாத கதை. சரி அதே முடிச்சுட்டோம். வீடியோ ஒன்று மறந்துட்டேனே, சொல்லி எடுத்துக்கிட்டோம். ஈரோடும் சேலமும் தப்புன்னு சொல்லிட்டோம், சொல்லி எடுத்துக்கிட்டோமா. அது பிறகு சாம்பார் குடிக்கணும். அச்சாது கேட்பாங்களா, உண்டா முதல்ல சாம்பார் குடிக்கணும். நானும் வாசல் வேண்டி போகிறோம்ல இட்லி போனோன்னா சாம்பாரை குடிப்பேன். அதோட டேஸ்ட் சாம்பாரை குடிச்சிட்டு தான் அது ஊற்றுறது. அதெல்லாம் குடிப்போம். மறுமரிச்சு விட்டுமா, இதுதான் அந்த உருண்டை. முடியலன்னு சொன்னேன், இப்போ ஆறிட்டு. இது வந்து எனக்கு கொலை உருண்டை பருப்பு உருண்டை. என்ன உருண்டை? பருப்பு உருண்டை. மேலே சூடு இருக்காது, எடுத்து வாங்கலோட உள்ளே சூடாக இருக்கு. அவ்வளோ இன்னைக்காக ஜெயிச்சனே ஒட்டச்சோத்தை ஆகலாங்களா. சேலஞ்சு தான் முடிக்கணும். இன்னைக்கு பார்த்து சேலஞ்சு போட்டோம்னா சாப்பிட்டாச்சு. சூரிய வச்சு அதையே ஒரு காமெடி பண்ணிருக்கேன். நான் ஏற்கனவே தோத்துட்டேன். இது வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துரியா, சூரிய வச்சு நான் ஏற்கனவே தோத்துட்டேன். காமெடி வீடியோ போட்டிருக்கேன், அதனால் சொல்லலை. சாப்பிட்டேன். சாம்பார் சாம்பார் ஊற்றி ஒரு பழம்பரம் நடிக்கல, புது நடிக்கிறது தான். பிசைஞ்சு போட்டு சாப்பிட்றாரு. செஞ்சு பார்த்துருக்கேன். அப்படி கையை எல்லாரும் பிசைஞ்சிருவார். பார்த்துருக்கேன். எல்லாருமே எப்படி இருக்காங்க. அவர் வில்லன் வில்லனே இதாகி போயிடுது. முதல்ல சாத்தியராஜா அந்த படத்தில் அவரு கில்லி படத்தில் அவனுக்கு அப்பா நடிச்சிட்டு பாடுறா. அது வந்துட்டு ஒரு சாப்பிட்ற நான் சொல்ல வேண்டியதுன்னா
சத்யராஜ் இந்த படத்தில் நான் கேட்கணும் காதை அறுத்துட்டேனே. படம் பேர் சொல்லு. அதுவா? அப்போ நான் என்ன பில்லுன்னு பார்த்து பயப்படாங்கப்பா அப்படின்னு அந்த படம் வந்துட்டான். அவன் மொட்டை ராஜேந்திரன் யாரா நீ காதை அறுத்தணும்ல, உனக்கு காதை இருக்கணும்ல, நான் தான் அறுத்துட்டேனே. படம் பேர் என்னது? வராது, உனக்கு வராது, எனக்கு நான் சொல்லிட்டேன் நினைச்சுவா. உனக்கு பேர் வரும், நான் சொல்லிட்டேன் நினைச்சுவா. சொல்லு. வருத்தப்படாத வழி எப்பா முடியாதுப்பா, உன்னால முடியவே முடியாது. அந்த காலத்தில் பாட்டு மச்சு நிச்சு வர்ற நேரம் மண்மனுக்கு பாட்டு வச்சு அவன் வச்சிருக்கேன். ஆவி பறக்கும் டீ கடை பாட்டி அவனுக்கு அவனுக்கு போங்கடா சின்ன பயிர் லாஸ்ட்டாக சூப்பராக பண்ணேன். ஆவி பறக்கும் இருக்கடை இப்போ வந்ததுனாலே பூக்கடை. அடுத்ததாரி வெட்டு வந்து தூத்துக்குடி ஆஸ்பத்திரி வச்சுருக்கோம். அப்போ அந்த பாட்டு ஓடு. இன்னொன்று வச்சுக்கலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. சொல்லணுமோ? நல்லவங்க பண்ணுவாங்க. ஆ பண்ணிட்டேன். நாங்கள் ஆ பண்ணிட்டு